பாய் எல்லாத்தையும் ஓரணும் பாய் இதில் வந்து என்னடா வந்திருக்கு டிவி அது கிடையாது இது ஒரு பாரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல வலிக்க முடியாது பாக்ஸ் தான் கிரியும் இதில் பாக்ஸ் கேட்கும் அவுட் சைடில் தான் ஹைட் இருக்கு என்னம்மா இப்படி பார்க்குற அதிசயமாக இருக்கு பெரிய சீன் இவ்வளோ பெரிய டிவியில் தாத்தா படம் பார்க்கணுமா தாத்தா ஆரன் கோட்டா என்ன பண்ண போகிற டிவி மாட்ட போறியா பின்னாடி இருக்க டிவியை தான் மாட்ட போகிறேன். எப்படி மாட்ட போகிறேன்னு எனக்கு தெரில. ஏன்னா அவங்க இன்ஸ்டாலேஷனுக்கு வரவே இல்லை. வந்து பார்த்துட்டு போயிட்டு வால் மவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. நானே போய் வால் மவுண்ட்டும் வாங்கி வந்து வச்சுட்டேன். வரவே இல்லை. 15 நாள் வச்சு ஃபோன் பண்ணணும் வர மாட்டேன். 20 நாள் ஆச்சு. 5ஆம் தேதி வந்தது. அப்படியே டிவி மூலையிலேருந்து அது தனியாக அந்த பக்கம் குப்பையை சேர்ந்துடும் போது அந்த அளவுக்கு மூலையில் சேர்ந்து போயிருக்கு. அது மாட்டி விட்டா நமக்கு ஒரு வேலை. அவன் நீ ஒண்டியை மாட்டிடுவியா? மாட்டி பார்க்குறேன். ஹெல்ப்புக்கு நீ தான். இந்த வர போயிட்டு வந்துடுறேன். அடி முடியுமா? பிளாஸ்டிக் இருக்கா? ஆமாம். அதே பிடிக்கணுமா? பழுத்து அப்படி மாதிரி பிடிக்காதம்மா. டிவி போடலாமா? தூக்க முடியல. இங்கே ஒரு கேப் போடுறது. இங்கே தான் இந்த பக்கம் இங்கே பிடிச்சிக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இங்கே பிடி பிடிச்சிக்கோ. எப்படி இங்கே ஒரு இன்ச்சு காசு இல்லை. எல்லாம் முடியல. சுத்தமாக வரல. கையே வரல. வெயிட்டாக இல்லையே. எனக்கு முடியல. வெயிட் உனக்கு வெயிட் இல்லை, எனக்கு சம வெயிட். என்னால் அசைக்கவே முடியல. அப்படின்னா இந்த போர்டு இந்த போர்டுலாம் நாட்டம். தீமை மாட்டுறதுக்கு முன்னாடி இது பெயிண்ட் அடிச்சிருக்கேன் சேர்த்துக்கு. என்னால் இந்த தூக்க கூட முடியல. செவத்தில் மாட்ட போகிறது இல்லை. சாயம் வந்தால் சார் தான் இதெல்லாம் தேவை இருக்குமாரு. நீ அப்படியே இங்கே பதத்தாள் பின்னாடி இது கத்திரிப்பாடு கட்டணும்ல. என்ன கத்திரிப்பாடு கவர் எடுத்து இது எந்த இவ்வளோ தூரம் மாட்டினா தான் சரியாக இருக்குது. டிவி சாயாது வாய்ப்பு இருக்கு. எனக்கு பயமாகவே இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி பார்த்தியா? அந்த கிளிப்பு ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு டிவி. இது பார்க்கறது எப்படின்னு எனக்கு யோசிக்கிறேன். தரையாக மேலே மாட்டி தான்மா பார்க்கணும். மேலே மாட்டுறதுக்கு அவங்க தான் வரணும். அது 20 நாளாக பூட்டியே கிடக்குது. நான் எடுத்து மாட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் சொல்லு. சரி சாமியா? ஓ லெட்டஸ் கிச்சன் பார்க்க போறியா? என் மூஞ்சி தான் ஃபர்ஸ்ட் வரணுமா? ஆமாம். குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். எங்க காலத்துல கிளம்பிட்டேன்? நீ தான் வெளியே கூப்பிட்டு போறேன்ல. சரி இன்னைக்கு ஜாலியாக கிளம்பியாச்சு. இன்னைக்கு எங்க சுற்றி பார்க்க போறோம்ன்றத வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு சமைக்கிற வேலையே இல்லை, எல்லாம் வெளியே தான்.
என்னி கூப்பிடுவேன் நீ போயிட்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு நான் ஜாலி. ஹாய் நாளைக்கு காமெடியா உங்களை விட்டு போயிட்டுமா நல்லா இருக்கா டிவி? அந்த பொம்மை எவ்வளோ பெருசாக தெரியுது இந்த மம்மி. எங்க கொடுத்தீங்க பார்த்தியா? உன்னை நீயே பார்த்து ரசிச்சுக்கிறியா? பெருசாக இருக்குது. ஹட்டிலமா ஹட்டு சைடில் போட்டிருந்தோம்னா ஹட்டு. நம்ம முகத்தில் என்ன நடக்குது? இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கா? நல்லா தெரியுதா? கண்ணு நல்லா தெரியாமல் போயிடும். நல்லா தெரியும். கண்ணு நல்லா தெரியுது. என்ன லட்டுஸ் கிச்சன் வர்றது கூட தெரியாமல் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? அவள் மிஷின் புதுசாக வாங்கியிருக்காள், அது நம்ம யூஸ் ஆகுமான்னு பார்க்குறேன். அதுனா கோல்டு கலரில் வாங்கியிருக்கா. இரு ஒன்றும் கேட்கல. இப்போ சொல்லு. ஒரு மாதிரி கோல்டு கலரில் வாங்கியிருக்கா. அது நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டா நமக்கு ஒரு ஐடியா வரும்ல, அதனால பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மிஷின்? வாஷிங் மிஷின் தான் வருது, சாமான் தைக்கிற மிஷின். ஆமாம் வாஷிங் மிஷின். டிஷ் வாஷர். அது டிஷ் வாஷர் போட்டிருக்கா வீடியோ, அதனால சரி பார்க்கலாம் அது நமக்கு யூஸ் ஆகுமா, நம்ம வச்சுருக்க பாத்திரத்துக்கு அது செட் ஆகுமா அப்படின்றலாம் பார்த்துன்னு இருக்கேன். புது டிவி வந்ததுலேருந்து டிவியாக பார்த்துன்னு இருக்க போயிருக்கேன். ஆமாம், அதை கண்ணாடி போட்டு பார்க்குறேன். டிவி செட் ஆயிடுச்சா? வந்து மாட்டினானுங்களா இல்லையா? எங்கே மாட்டினானுங்க? வரவே இல்லையே, வரவே இல்லை. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டூல் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணால் 2-3 நாள் எடுத்தாங்க. இப்போ சுத்தமாக ஃபோனே எடுக்கிறது இல்லை. அது வர்றதோ இல்லை, நம்மள தான் யாரையாவது கூப்பிட்டு மாட்டணும் போல இருக்கு. அது என் தப்பு தான். அமேசானில் வாங்கிட்டேன். அதான் அமேசானில் வாங்கினது. ஆள் அனுப்புனாங்க, இல்லைன்னு பொயில சொல்லக்கூடாது. ஆள் அனுப்புனவங்க வந்துட்டு மாட்டுறதுக்கெல்லாம் செட் பண்ணாங்க. இந்த பக்கம் வந்து வச்சு ஆன் பண்ணி டிவி நல்லா ஓடுதான்னு காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு பண்ண ஸ்க்ரூலாம் இல்லை, நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்னு போனாங்க. அதோட வரவே இல்லை. இந்த மாதிரி ஸ்க்ரூ நாங்கள் தேடி பார்க்குறோம், கிடைக்கவும் இல்லை. யாரை கூப்பிட்டு மாற்றுறதுன்னு. 100 இன்ச் டிவி செவுத்தில் மாட்டணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இருக்கோம், வந்து மாட்டுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களை வந்து கூப்பிடுறோம். இந்த டேபிளில் செட் ஆயிடுச்சா? இந்த ஸ்டூல்லையா? அது செட்டாக இருக்குது. இருந்தாலும் செவத்தில் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சும்மா இவ்வளோ ஜான் அடி நமக்கு மிச்சமாகும். செவரோட இது என்ன பயந்து இருக்குது. அது எங்கன்னா நம்ம கை வச்சா விழுந்துருமோ, இப்படி சாஞ்சிருமோ, பெருக்கும் போது துடைக்கும் போது மாப்பு போடும் போதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா செவத்தில் இருந்தால் நமக்கு பழகிடும், செவத்தை நம்ம தொடமாட்டோம், நமக்கு பழகிடும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரத்தில் இருக்கிறது எனக்கு வந்து இப்படி திரும்பும் போது பெருக்கும் போது ஒற்றை அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன் திடீர்னு 100 இன்ச் டிவி? அதனால உங்கள் அப்பாவுக்கு பெரிய டிவியில் பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப வருஷமாகவே ஆசையாம். அந்த ஆசையை இந்த வருஷம் தீபாவளிக்கு நிறைவேற்றிட்டாரு. ஆனால் எனக்கு என்னென்னா கண்ணு எதனா பாதிக்குமான்ற ஒரு பயம். ஏன்னா நம்மளது வந்து வீடு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒரு 10 அடி தான் இருக்குது. அதில் பார்க்கலாமா என்னன்னு தெரியல. அது வாங்கியாச்சு, செட் பண்ணியாச்சு. அந்த ஸ்க்ரூ யாருக்குன்னா கிடைச்சா எங்கே கிடைக்கும்னு சொல்லுங்கள், நாங்கள் வாங்கி மாட்டிடுறோம். நானே மாட்டிடுவேன். ஸ்க்ரூ மட்டும் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல. அவங்க வந்து மாட்டுறவங்க வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. இத்தனை நாள் ஆச்சு வருவாங்கன்னு பார்த்தா வரல. அதனால் அந்த ஸ்க்ரூ எங்கே கிடைக்கும்னு யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் போய் வாங்கி வந்து செவத்தில் டிவியை மாட்டிடுறோம். இப்போ எக்ஸ்ட்ரா பெஞ்ச் வச்சுருக்கோம் டிவி எப்படி இருக்குது இந்த இடத்துக்கு அப்படிலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.